சிக்கிய உதயநிதி. தேசிய மகளிர் ஆணையத்திற்கு போன புகார். விஜய் பற்றிய இரட்டை அர்த்த பேச்சால் சிக்கல். தஞ்சாவூர்ல நேத்து திமுக சார்பில் ஆளும் தமிழக வெற்றி கழகத்தை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுச்சு. இதுல எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று முதல்வர் விஜய நடிகை ஒருத்தர் கூட தொடர்பு படுத்தக்கூடிய நோக்கத்துல இரட்டை அர்த்தத்துல பேசினது சர்ச்சையானதால அவர் மேல நடவடிக்கை கோரி உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிரா தேசிய மகளிர் ஆணையத்துல புகார் அளிக்கப்பட்டிருக்கு. மேகதாதுவுல அணை கட்டக்கூடிய கர்நாடக அரசோட முயற்சியை தடுக்க தவறினதா சொல்லி நேற்று திமுக சார்பில் தஞ்சாவூர்ல ஆளும் தமிழக அரசை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் திமுகவோட இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் தலைமை வகிச்சாரு. மேடையில முன்னாள் அமைச்சர்கள் KN நேரு, MRK பன்னீர்செல்வம் உட்பட திமுகவோட முக்கிய நிர்வாகிகள் உட்கார்ந்திருந்தாங்க. அப்போ உதயநிதி ஸ்டாலின் சொன்ன கருத்து சர்ச்சையை கிளப்புச்சு. மேடையில உதயநிதி ஸ்டாலின் பேசினப்போ கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் வந்திருக்க வேண்டாம், ஆனா காவிரியிலிருந்து ஒரு சொட்டு கூட வரல. இத பத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாய் திறந்து பேசுறதில்ல. முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம் அப்படிங்கறதுதான் பேசினாரு. இந்த சமயத்துல திமுகவினர் நடிகை ஒருத்தரோட பேரை சொல்லி கோஷமிட்டாங்க. அதை கேட்ட உதயநிதி ஸ்டாலின், எங்க தண்ணீர் வருதோ இல்லையோ அங்க தண்ணீர் வரணும், நான் காவிரிய சொன்னேன் அப்படின்னு இரட்டை அர்த்தத்துல பொருள்படும்படி பேசினாரு. உதயநிதி ஸ்டாலினோட இந்த பேச்சு சர்ச்சையை கிளப்பி இருக்கு. இந்த நிலையில தான் உதயநிதி ஸ்டாலின் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு டெல்லியில் இருக்கக்கூடிய தேசிய மகளிர் ஆணையத்துல புகார் அளிக்கப்பட்டிருக்கு. முதல்வர் விஜய் பத்தி உதயநிதி ஸ்டாலின் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை பொதுவெளியில வைக்கிறாரு. பெண்களை அவமானப்படுத்தக்கூடிய வகையில பேசியிருக்காரு. அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு புகார் அளிக்கப்பட்டிருக்கு. இந்த புகார் உதயநிதி ஸ்டாலினுக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா உதயநிதி ஸ்டாலினோட இந்த பேச்சுக்கு எதிரா இப்போ தாவேக அமைச்சர்கள் கடும் எதிர்ப்பு கண்டனம் தெரிவிச்சிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினை கண்டிச்சு தமிழகம் முழுக்க தாவேகாவோட மகளிர் அணியினர் போராட்டம் நடத்த போறாங்க. இப்படியான சூழல்ல உதயநிதி ஸ்டாலின் மீதான தேசிய மகளிர் ஆணையத்துல புகார் செய்யப்பட்டிருக்கிறதும் அவருக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு.